Hi friends. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஃபோர் லூப் க்ரியேட் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஃபார் ஈச் லூப் பார்த்துருந்தோம். ஸோ அதில் நம்ம என்ன செய்திருந்தோம், ஸோ இன்டீஜரில் i = 10ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அதே மாதிரி வைல்ன்னு சொல்கிற ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே, அதாவது இந்த கண்டிஷன்ஸுக்குள்ளே என்ன செஞ்சுருந்தோம், i சின்னனாக இருக்கணும் அல்லது சமனாக இருக்கணும் 100 விட என்று சொல்லி கொடுத்துருந்தோம். கொடுத்ததுக்கப்புறம் அதில் பாடிக்குள்ளே நம்ம என்ன செய்தோம், கன்சோல் டாட் ரைட் லைனுக்குள்ளே வந்துட்டு ஐயை பிரிண்ட் பண்ணிட்டோம். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு i++ அண்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எப்படி நமக்கு 100 வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும்னு சொல்லி. ஸோ கீழே வந்துட்டு கன்சோல் டாட் ரீட் கீன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ இது என்ன காரணத்துக்கான நம்மளோட கன்சோல் சடன்லியாக க்ளோஸ்ட் ஆகாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், நாம் க்ளோஸ் பண்ண வரைக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ண வரைக்கும்ங்கிறதுக்காக. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், நமக்குரிய நம்பர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகிட்டுது. இது வைல் லூப்பை யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். சரிங்களா? இதில் வந்துட்டு நாம் எப்படி ஃபோர் லூப்பில் இதை அப்ளை பண்ணலாமெண்டா, இங்கே பாருங்கள், வைல் லூப்பில் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு இடத்து இருக்குது, எண்ட் பாயிண்ட் ஒரு இடத்து இருக்குது, இன்க்ரிமெண்ட் ஒரு இடத்து இருக்குது. சரிங்களா? மூணுமே டிஃப்ரெண்ட்டான பிளேசஸில் இருக்குது. ஆனால் ஃபோர் லூப் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா எல்லாமே ஒரே கண்டிஷன்ஸுக்குள்ளேயே வந்துடும். இப்போ பாருங்கள், 4 சொல்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்டீஜர் i = 0. சரிங்களா? இப்போ ஐட பெறுமதி 0வாக இருக்குது. ஐ வந்துக்கிட்டு சின்னன் அல்லது சமனாக இருக்குது, எதை விட 100 விட என்று சொல்லி கொடுத்து விட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் i++ ஒன்றால் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன்னு சொல்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்து நான் என்ன செய்கிறேன், ஐயை பிரிண்ட் பண்ணி வரேன். இப்போ பாருங்கள், நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், சேம் ஒர்க் வந்துட்டு எனக்கு நடக்கும். பாருங்கள், 0 to 100 வந்துட்டு எனக்கு நம்பர்ஸ் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வைல் லூப்பில் எப்படி ஒர்க் பண்ணிச்சோ அதே மாதிரி இங்கே நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை நமக்கு ரிவர்ஸில் வேணுமென்னு சொன்னால் சிம்பிள் வந்துக்கிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், 100 கொடுத்து விட்றேன். சரிங்களா? ஸோ இந்த ஐ வந்துக்கிட்டு எந்த டைமில் ஸ்டாப் ஆகணுமென்னு சொன்னால் 1 விட சின்ன இருக்கிற டைமில் கொடுத்து விட்றேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே டிக்ரிமெண்ட் கொடுத்து விட்றேன். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் வரல. என்ன காரணம், 1 விட இது பெருசாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும். எப்போ 1 விட சின்னனாகுதோ அந்த டைமில் தான் இது என்ன செய்யணும், நமக்கு ஸ்டாப் ஆகணும்னு சொன்னால் நம்ம இதை மாற்றி கொடுக்கணும். இப்படி கொடுத்து விட்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் என்ன செய்திருக்கு, 100லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகி நமக்கு இங்கே 0 வரைக்கும் 1 வரும்போது இங்கே ஸ்டாப் ஆகிடுது. சரிங்களா? 1 விட சின்ன இருக்கிற சந்தர்ப்பத்தில் முடியணுமெண்டு. இதுவே நான் இங்கே 0 கொடுத்துருந்தேன்னா இருந்தால், ஓகே ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே 0 கொடுத்துருந்தேன்னா இருந்தால், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு 1 வரைக்கும் வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ 0 to 1 வந்துட்டு நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படியும் நம்ம என்ன செய்யலாம், கூடிய தானத்துலேருந்தும் குறைஞ்ச தானம் வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரியும் நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஃபோர் லூப் வந்துட்டு. ஸோ ஃபோர் லூப்பில் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட், அதே மாதிரி எண்ட் பாயிண்ட் என்னது, அதே மாதிரி இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டாங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ பெரும்பாலும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலான டைமில். ஸோ சில சந்தர்ப்பங்களில் மட்டும் இந்த மாதிரி கூடிய தானத்துலேருந்து குறைஞ்ச தானத்துக்கு வர மாதிரியான வேயை வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார் ஈச் லூப். ஸோ நீங்களும் ஃபோர் லூப். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபோர் ஈச் லூப் சம்மந்தமாக வந்துட்டு நம்ம லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ அதுவும் ஒரு விதமான லூப் தான், ஃபோர் லூப்பில் அட்வான்ஸாக இருக்கும் வந்துக்கிட்டு. ஸோ அது சம்மந்தமாக பார்க்குறதுக்கு கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.